முழங்கு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு அருள்மிகு நாடியம்மனும் ஐயா வெங்கட சுப்பையா சுவாமிகளும் அகலாட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற இந்த பட்டுக்கோட்டை மாநகரிலே ஆண்டுதோறும் இந்த வீதியிலே அடியனும் சேர்ந்து பங்கு பெறுவதற்கு நல்லதொரு வாய்ப்பை வழங்கி கொண்டிருக்கின்ற இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழாவிலே ஆண்டுதோறும் மகா பேரணியாக புறப்பட்டு இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற விஸ்வகந்தி பெரியகத்தினுடைய வழக்கறிஞர் அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகளுக்கும் மற்றும் அவர்களோடு கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை ஆன்மீக மெய்யன்பர்களுக்கும் இந்த பட்டுக்கோட்டை பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வர்த்தக மக்களுக்கும் பக்தகோடி பெருமக்களுக்கும் நாங்கள் இந்த பேரணி புறப்பட்ட நேரத்திலிருந்து எங்களோடு தொடர்ந்து பயணித்து எங்களுக்கு அரணாக வந்து கொண்டிருந்த கண்ணியமிக்க காவல்துறை நண்பர்களுக்கும் எங்களோடு நிகழ்ச்சியை மிகவும் கவனத்தோடு இந்த செய்தியை கொண்டு செல்கின்ற பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் அடியனின் அன்பார்ந்த கிருஷ்ண நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அயோத்தியிலே பிறந்து ஆயர்பாடியிலே வளர்ந்து பாரத போர் முடிக்க சங்கை எடுத்து பாண்டவர்களுக்குரிய பங்கை கொடுத்து பாஞ்சாலியின் மானத்தை காக்க துயிலை கொடுத்து நமக்கெல்லாம் படிப்பதற்கு கீதையை கொடுத்த கிருஷ்ண பரமாத்மானுடைய இந்த செய்தியிலே நாம் அனைவரும் ஒன்று கூடி இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருப்பது அடியனுக்கு மிக மகிழ்ச்சியை கொடுத்தாலும் கூட இனி வரும் காலங்களிலே ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் கிருஷ்ணர் வாழ வேண்டும், ஒவ்வொரு இல்லத்திலும் பகவத்கீதை என்கின்ற பக்தி வாய்ந்த நூல் இருக்க வேண்டும் என்பது அடியனுடைய கடமை. அதற்கு விஸ்வகந்தி பரிஷத்தினுடைய பெரியக்கமும் மற்றும் ஆன்மீக பெரியக்கமும் அதற்கு செயல்படுத்த வேண்டும். அதற்கு நல்விசை அன்பாலயம் எப்போதும் உறுதுணையாக இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே அடியேன் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால் இந்த பகவத்கீதை என்பது எல்லாரும் படித்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட அந்த விஷயங்களிலே 5 விஷயங்களிலும் மிகப்பெரிய கருத்து இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இந்த பாரத போரை முடிப்பதற்கு காரணம் அவர் போர் நடக்க வேண்டாம் என்றுதான் அவர் நினைத்தார். காரணம் துரியோதனத்திலே சென்று பாண்டவர்களுக்கு 5 கிராமத்தை மட்டுமாவது கூடு என்று கேட்டார். துரியோதனன் தன்னுடைய அகண்டையாலே முடியாது என்று சொன்னார். அவர்கள் வசிப்பதற்கு 5 வீட்டை மட்டுமாவது கொடு என்று சொன்னார். அதற்கு முடியாது என்று சொன்னால் அப்போது தான் எடுத்த சபதத்தை நிறைவேற்றும் என்ற எண்ணத்தோடு போரை சங்கை ஊதி உறுதி செய்தார். அதற்காக காரணம் என்னவென்று சொன்னால் அநீதி நடக்கின்ற இடத்திலே தான் யாராக இருந்தாலும் அதை தட்டி கேட்டு அவர்களுக்கு உரிய நியாயத்தை வழங்க வேண்டும் என்பது நம் இந்து தர்மத்தினுடைய கடமையாகும். அதே போல பாஞ்சாலியினுடைய மானத்தை காப்பதற்காக துயிலை கொடுத்தார். அதற்கு காரணம் என்று சொன்னால் நம் நாட்டினுடைய பெண்கள் தாயாக இருந்தாலும் சரி, சகோதரிகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஒரு பாதிப்பு வருகின்ற நேரத்திலே தான் ஒரு சகோதரனாக, தான் ஒரு தகப்பனாக, தான் ஒரு தந்தையாக, தாயாக அவர்களை காக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது என்பதை அந்த நேரத்திலே அவர் உணர்த்திருக்கின்றார். அதுபோல நாம் ஒவ்வொரு மதங்களிலும் எந்த மதத்தையும் நான் குறை சொல்வது என்றது நம்முடைய கடமை இல்லை. ஏனென்று சொன்னால் குர்ஆன் சொல்லுகிறது நீ ஒரு இஸ்லாமியராக இரு என்று, பைபிள் சொல்கிறது நீ ஒரு கிறிஸ்தவனாக இரு என்று, ஆனால் கீதை சொல்கிறது நீ ஒரு மனிதனாக இரு என்று சொல்கின்றது. ஏனென்று கேட்டால் மனிதனுக்கு மட்டுமே எல்லா உயிர்களையும் நேசிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கின்றது. புல்லாய் பூண்டாய் புல்லுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேரவாயி எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் என்பான். இதனுடைய வார்த்தைக்கு இணங்க நாம் எல்லா உயிர்களையும் காக்கக்கூடிய கடமையும் கண்ணியமும் நாம் இருக்கின்றது. இந்தியன் என்பது நமக்கு பெருமை, அதை காப்பதும் வழி நடத்துவதும் நம்முடைய கடமை என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அனைவருக்கும் அடியனுடைய வாழ்த்துக்களையும் கிருஷ்ணன் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டே விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.